விஸ்வநாதன் சன்ஸ் படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் அனௌன்ஸ்மெண்ட் இப்போ வந்திருக்கு. அனௌன்ஸ்மெண்ட் டீசர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, காமெடியாகவும் இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் பார்த்தீங்கன்னா வர ஜூன் 17 ரிலீஸ் பண்ண போகிறது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வெங்கி அட்லூரி டேரக்ஷனில் ஜிபி பிரகாஷ் மியூசிக்கில் சூர்யா மமிதா பைஜு லீடாக நடிக்கிறாங்க. இது ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் ஆக்ஷன் மூவி ரெடியாக இருக்குது. படம் பார்த்தீங்கன்னா வர ஆகஸ்ட் 14 தேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. மகுடம் படத்தில் இருந்து இப்போ அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் ரைஸ் ஆஃப் லிங்கா அப்படின்ற சாங் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. விஷால் டேரக்ஷனில் விஷால் இந்த படத்தில் லீடாக நடிச்சிருக்காரு. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். ஃபோட்டோகிராஃபி அப்படின்ற ஒரு தமிழ் மூவியோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ வந்திருக்கு. போஸ்டர் நல்லாயிருக்கு. இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி எடுத்திருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. ஐஎம் கேம் படத்தோட அஃபிஷியல் நியூ போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 20 ரிலீஸ் பண்ண போகிறது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நியூ போஸ்டர் வந்திருக்கு. துர்கசமான லீடாக நடிக்கிறாரு. சேயோன் படத்தில் இருந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் ஃபோட்டோ இப்போ வந்திருக்கு. ஃபோட்டோ பார்க்க நல்லாயிருக்கு. சிவகுமார் முருகேசன் டைரக்ஷனில் சந்தோஷ் நாராயணனோட மியூசிக்கில் சிவகார்த்திகேயன் இந்த படத்தில் லீடாக நடிச்சிருக்காரு. இது ஒரு டெவோஷனல் ஆக்ஷன் மூவியாக எடுத்திருக்காங்க. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். ஓ சுகுமாரி படத்தில் இருந்து அஃபிஷியல் டீசர் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. டீசர் நல்லாயிருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா இது ஒரு தெலுங்கு மூவி. ஐஸ்வர்யா ராஜேஷ் லீடாக நடிக்கிறாரு. படம் தமிழ் டப்பிங்லையுமே கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். தமிழில் நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற மூவியோட டைட்டில் போஸ்டர் இப்போ வந்திருக்கு. படத்தோட பேர் ஃபீல் மை லவ். இது ஒரு லவ் மூவியாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தீங்கன்னா நம்ம கூடிய சீக்கிரமே எதிர்பார்க்கலாம். டார்க் படத்துலேருந்து அஃபிஷியல் ட்ரெய்லர் இப்போ வந்திருக்கு. ட்ரெய்லர் டீசெண்டாக இருக்குது. இது ஒரு சஸ்பென்ஸ் ஹாரர் மூவி எடுத்திருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிறது ஒரு தமிழ் மூவி தான் ஹெர்டின். இந்த படத்தோட ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறத இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு லவ் மூவி. படம் பார்த்தீங்கன்னா வர ஜூன் 26 ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிறது ஒரு தமிழ் மூவி தான் முதற்கனல். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் இப்போ வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் லுக் நல்லாயிருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரூரல் ஆக்ஷன் மூவியாக எடுத்திருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். D55 படத்தோட அஃபிஷியல் அப்டேட் பார்த்தீங்கன்னா வர ஜூன் 18 ரிலீஸ் பண்ண போகிறத இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தனுஷ் இந்த படத்தில் லீடாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட ரிலீஸ் டேட் அப்டேட் ஆகிருக்கிறது கூட அதிக வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு ஆக்ஷன் மூவியாக எடுத்திருக்காங்க. இதய முரளி படத்தோட அஃபிஷியல் நெக்ஸ்ட் சிங்கிள் சாங் வானமா அப்படின்ற சாங் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறத இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அதர்வா தமன் கயல் லோகர் லீடாக நடிக்கிறாங்க. படம் வர ஜூலை 10 ரிலீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற ஒரு தமிழ் மூவி தான் அர்ஜுனனின் பேர் 10. இந்த படத்தோட அஃபிஷியல் நெக்ஸ்ட் சிங்கிள் சாங் இப்போ வந்திருக்கு. சாங்கோட நேம் ஆராத்தி கண்ணுக்குள்ள. இந்த படத்தில் யோகி பாபு லீடாக நடிச்சிருக்காரு. கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற ஒரு தெலுங்கு மூவி தான் நாகபந்தம். இந்த படத்தோட கர்நாடகா தேட்டரிகள் ரிலீஸ் அடித்த KBN வாங்கியிருக்கிறதா இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஹாரர் மூவி. படம் வர ஜூலை 3 ரிலீஸ் ஆகுது. ஹாலிவுட் மூவியான ஹார்ட் ஆஃப் த பீஸ்ட் அப்படின்ற ஒரு மூவியை பார்த்தீங்கன்னா வர செப்டம்பர் 25 ரிலீஸ் பண்ண போகிறது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் வந்திருக்கு. இது ஒரு ஆக்ஷன் மூவியாக எடுத்திருக்காங்க. மண்டாடி படத்தை பார்த்தீங்கன்னா வர செப்டம்பர் 4 ரிலீஸ் பண்ண போகிறது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் வந்திருக்கு. இந்த படத்தில் சூரிய லீடர் நடிச்சிருக்காரு. இது ஒரு போட் ரேஸ் ஆக்ஷன் மூவியாக எடுத்திருக்காங்க. ஸ்பைடர்மேன் த பிராண்ட் நியூ டே படத்தோட அஃபிஷியல் நியூ போஸ்டர் வந்திருக்கு. போஸ்டர் நல்லாயிருக்கு. இது ஒரு ஹாலிவுட் மூவி. இந்த படம் பார்த்தீங்கன்னா வர ஜூலை 31 தமிழ் டப்பிங்லையுமே ரிலீஸ் ஆகுது. சத்யவான் சாவித்ரி படத்தோட ஆடியோ ரைட்ஸை T-Series வாங்கியிருக்கிறதா இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். கீர்த்தி சுரேஷ் லீடர் நடிச்சிருக்காங்க. படம் ஜூலையில் ரிலீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு தமிழ் மூவி தான் கிணத்த காணும். இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு Hotstarல ப்ரீமியர் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு நியூ போஸ்டர் வந்திருக்கு. திருஷ்யம் 3 படத்தை பார்த்தீங்கன்னா பிரைம் வீடியோவில் வர ஜூன் 18 ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் வந்திருக்கு. படம் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் மொத்தம் 4 லாங்குவேஜில் ப்ரீமியர் ஆக போகுது. தெலுங்கு மூவியான ரசோர் அப்படின்ற ஒரு மூவியை பார்த்தீங்கன்னா வர ஜூன் 19 ஆகால ப்ரீமியர் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு லாங்குவேஜில் மட்டும் ஆகால ப்ரீமியர் ஆகுது. தமிழ் சீரிஸான விசாகப்பட்டினம் அப்படின்ற ஒரு சீரிஸ் பார்த்தீங்கன்னா வர ஜூலை 2 பிரைம் வீடியோவில் ப்ரீமியர் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் வந்திருக்கு. தமிழ் லாங்குவேஜில் மட்டும் ப்ரீமியர் ஆகுது. சூப்பர் சுப்பு அப்படின்ற ஒரு தெலுங்கு சீரிஸை பார்த்தீங்கன்னா வர ஜூலை 2 நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் வந்திருக்கு. இந்த சீரிஸ் தெலுங்கு லாங்குவேஜில் மட்டும் ப்ரீமியர் ஆக போகுது. ஹாலிவுட் மூவியான த லாஸ்ட் ஹவுஸ் அப்படின்ற ஒரு மூவியை பார்த்தீங்கன்னா ஒரு ஆகஸ்ட் 7 நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ண போகிறது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் வந்திருக்கு. தமிழ் டப்பிங்லையுமே ப்ரீமியர் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சினிமா பையன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம அப்படியே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.